இந்த பிரபல காதல் ஜோடி தான் அடுத்து விவாகரத்து பண்ண போறாங்களா? அட நம்ம ஜோதிகா அவங்க இப்படி ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்களா? வாங்க என்னாச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், கொஞ்ச நாளாவே திரை பிரபலங்கள் மத்தியில இந்த விவாகரத்து அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே அதிகமா இருக்கு. சொல்ல போனா சமீபத்துல கூட ஜெயம் ரவி அவங்களும் ஆர்த்தி அவங்களும் பிரிய போறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள், அவங்க குடும்பத்துல ஒரு சில பிரச்சனைகள்னு சொல்லி அவங்களோட விவாகரத்து செய்தி ஒரு பக்கம் ரொம்பவே வேகமா பரவிக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்க நிலையில நடிகை பாவனா அவங்கள பத்தியும் இப்போ ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. நடிகை பாவனா அவங்க அவங்களுடைய காதல் கணவரை விட்டு பிரிய போறாங்க அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு சில செய்திகளை பரப்பி விட்டாங்க. இதுக்கு முக்கிய காரணமே பாவனா அவங்களும் அவங்களுடைய இன்ஸ்டா பக்கத்துல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல அவங்க கணவர் கூட எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் எல்லாம் கொஞ்சம் பிரைவேட் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணதுனால நிறைய பேர் எதனால உங்களோட கணவரோட புகைப்படத்தை இப்படி பிரைவேட் பண்ணிருக்கீங்க, ஏன் திடீர்னு இப்படி பண்ணிருக்கீங்க, என்ன காரணம் அப்படின்னு எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்களும் இந்த மாதிரி பெரிய முடிவெடுத்துட்டீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரியே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பாவனா அவங்க மறுபடியும் அவங்க கணவரோட எடுத்துக்கிட்ட இன்னொரு புகைப்படத்தை பதிவிட்டு இருந்தாங்க. அப்புறம் மறுபடியும் அவங்க திருமணமான புகைப்படங்கள் இது எல்லாமே இருக்கு சமூக வலைதளத்துலதான். ஆனா அதுக்குள்ள இவங்களுக்குள்ளயும் காதல்ல ஏதோ ஒரு பிரச்சனை, இவங்க குடும்பத்துல ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி எல்லாருமே இவங்க கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. பொதுவா பிரபலங்கள் சமூக வலைதளங்கள்ல இருந்தா அதுல அவங்களுடைய குடும்ப புகைப்படம் இல்லைனாலே அதை பத்தி ஏதாச்சும் ஒரு வதந்தியை கிளப்பி விட்டுறாங்க. பாவனா அவங்களும் பதிலடி கொடுக்கிற மாதிரி அவங்க கணவரோட இருக்கிற புகைப்படத்தை பதிவிட்டு இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளியும் வச்சு முடிச்சும் விட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். அதே போலதான் நடிகை ஜோதிகா அவங்க இப்படி ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்களா, இதனாலதான் கங்குவா படம் இவ்வளவு லேட் ஆகுதா அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதுல கங்குவா படம் ரிலீஸ் ஆகாம இப்ப இருக்கிறது, இதுக்கு காரணம் ஞானவேல் ராஜா அவங்களோ தயாரிப்பாளரோ இல்ல, அந்த படத்துல நடிக்கிற சூர்யா அவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்ப சூர்யா அவர் பாத்தீங்கன்னா மும்பைல இருக்கிறாரு. கங்குவா படத்துக்காக சென்னைக்கும் மும்பைக்கும் அவர் வந்து போய்கிட்டு இருக்காரு. அதனால ஒரு மாசத்துக்கு 10 நாட்கள் வீதம் கால் ஷீட் கொடுத்திருக்காங்க. இதுக்கு பின்னணியில ஜோதிகா அவங்க போட்ட கண்டிஷன் தான் காரணம் அப்படின்னு பிரபல பத்திரிகையாளர் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஏன்னா ஜோதிகா அவங்களும் படங்கள்ல பிஸியா இருக்காங்க. அவங்களோட படங்கள்ல நடிக்கும் போது சூர்யா அவங்க கண்டிப்பா வீட்டுல இருக்கணும், சூர்யா அவங்க படங்கள்ல நடிக்கும் போது ஜோதிகா அவங்க கண்டிப்பா வீட்டுல இருக்கணும். இப்படி ஒரு கண்டிஷன்ல இருக்கிறதுனாலதான் இவங்க 2 பேருக்குமே படம் கொஞ்சம் தாமதமாகுது. குடும்பமும் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. இது காரணமா தான் படம் கொஞ்சம் லேட் ஆகுது. இதனாலதான் திரைப்படத்துல இயக்குனர் சொன்ன தேதியில சூர்யா அவர்னால கலந்துக்க முடியல அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. குழந்தைகளை பாத்துக்கிறதுக்காக இப்படி ஒரு முடிவை எடுத்துக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.